தியானம் செய்யும்போது கண்களை திறந்து வச்சிருக்கணுமா இல்ல மூடணுமா? வள்ளலார் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். உண்மையா தியானம் பண்ண சரியான வழி எது? வள்ளலார் ரொம்ப தெளிவா சொல்றாரு, கண்களை மூடி தியானம் பண்றது சரியான பாதை இல்ல. அவர் ஒரு 2 படிநிலைய சொல்றாரு. முதல்ல விளக்குச் சுடர் மாதிரி ஒரு உருவத்துல கவனம் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த உருவத்துல இருந்து உருவம் இல்லாத அந்த தெய்வீக ஒளிக்கு மாறணும். சரி, ஆனா அந்த தெய்வீக ஒளி எங்கே இருக்கு? அத முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வள்ளலார் சொல்றாரு, அந்த தெய்வீக சக்தி நமக்குள்ள, நம்ம தலைக்கு நடுவுல ஒரு ஜோதியா இருக்கு. அந்த அக ஒளி நம்ம தலை மையத்திலிருந்து புறப்பட்டு நம்ம 2 கண்கள் வழியாதான் வெளிப்படுது. அதனால இது நெத்தியில இருக்கிற ஒரு மாயமான 3வது கண்ண பத்தினது கிடையாது. கண்களை மூடினா நம்ம கற்பனை உலகத்துக்கும் மாயைக்கும் தான் போவோம். உண்மையான ஒளியை பார்க்க முடியாது. வள்ளலார் மட்டும் இல்ல, பல ஞானிகளும் இந்த முறைய உறுதி செஞ்சிருக்காங்க. அதுக்கு சான்றுகளும் இருக்கு. நம்ம புனித மந்திரமான ஓம் கூட நம்ம கண்களுக்கும் அந்த தெய்வீக நெருப்புக்கும் உள்ள தொடர்பை விளக்குது. அகத்திய மாமுனிவர் ஓம் சொல்றப்ப கண்ணுல ஒரு உணர்வு தோன்றும்னு நேரடியாவே சொல்றாரு. திருமூலர் என்ன சொல்றாருன்னா, நம்ம பார்வை ஈட்டி மாதிரி கூர்மையா ஒருமுகப்படுத்தி இருக்கணும்னு சொல்றாரு. சரி, இப்போ இது ஏன் முக்கியம்னு புரிஞ்சிருச்சு. ஆனா இதை எப்படி செய்யறது? வள்ளலார் சொல்ற அந்த நுட்பம் ரொம்ப எளிமையானது, ஆனா சக்தி வாய்ந்தது. உற்று பார்க்க. அப்படின்னா என்ன? நம்ம கவனத்தை முழுசா பயன்படுத்தி நமக்குள்ள இருக்கிற ஒளியை கூர்ந்து பார்க்கறது. இப்படி கூர்ந்து பார்க்க நம்ம கண்களுக்குள் இருக்கிற அந்த ஒளி இன்னும் பிரகாசமா ஜொலிக்கும். இந்த கண் திறந்த நிலை தியானம்தான் உண்மையான திருவடி தவம்னு சொல்லப்படுது. இந்த பயிற்சி உங்க அக ஒளிய சந்திக்க ஒரு நேரடியான வழி. நீங்க தயாரா இருக்கீங்களா?